என் பேர் சுரேஷ்குமார். நான் பழவந்தாங்கல்லேருந்து வரேன். என்னன்னா டிஸ்க் பல்ஜுக்காக வந்தேன். L4, L5 டிஸ்க் பல்ஜுக்காக நான் வந்தேன். என்னன்னா இது யூடியூப் சிபி சார் வந்து யூடியூப் மூலியமா தான் நான் பார்த்து தெரிஞ்சுட்டு வந்தேன். என்னன்னா ஃபர்ஸ்ட்டு சிட்டிங்கே நல்ல ஒரு எஃபெக்ட் இருந்தது. L4 பல்ஜுக்காக வந்தேன். அந்த ஒரு இதுக்கு நல்ல எஃபெக்டிவா இருந்தது. என்னன்னா அதுக்கப்புறம் மொத்தம் 5 சிட்டிங்ஸ் இருந்தது. என்னன்னா ஒவ்வொரு சிட்டிங்லயும் நல்ல பெட்டர் இது கிடைச்சது. இப்போ லாஸ்ட் 5th சிட்டிங் இப்பதான் முடிஞ்சது. முடிஞ்ச உடனே சார் சொன்னாரு, இதுக்கப்புறம் நீங்க ரெகுலர் ஆக்டிவிட்டில இது பண்ணுங்க, எல்லாமே பர்ஃபெக்ட் ஆயிடும் அப்படின்ற மாதிரி சொன்னாரு. இது உண்மையிலேயே எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷமா இருந்தது. என்னன்னா நான் எதிர்பார்க்கவே இல்லை. ஃபர்ஸ்ட் சிட்டிங்லேயே அந்த அளவுக்கு இதாகுன்றதை எதிர்பார்க்கவே இல்லை. இப்போ வந்து நான் ஃபுல்ஃபில்லா இருக்கிறேன். என்னன்னா டாக்டரும் ரொம்ப என்ன ஒரு ஃப்ரெண்ட்லியா நல்லா பேசுவாரு. என்ன இது சொன்னாலும் அதை கேட்டுட்டு அதுக்கு ஒரு ரிப்ளை பண்ணுவாரு. அதே மாதிரி எனி டைம் அதான் ரிசப்ஷன்ல கால் பண்ணா அவர் டாக்டர் எடுத்து பேசி என்னென்ன ப்ராப்ளம் இருக்கோ அதை வந்து சால்வ் பண்ணி கொடுப்பாரு. இது உண்மையிலே லைஃப் டைம்ல ஒரு ஒரு மறக்க முடியாத இது அனுபவம் இந்த ஹாஸ்பிட்டல் சிபி சாரோட ஆக்சிபிளஸோட ஹாஸ்பிட்டல்ன்றது. ஏன்னா நான் டாக்டர் கிட்ட வந்து சிபி சார் கிட்ட வந்து பார்த்ததுக்கு அப்புறம் என் ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கு ரெஃபர் பண்ணேன். என் ஃப்ரெண்ட்ஸுங்க ஒரு 2 பேர் வந்து பார்த்தாங்க. அவங்களும் ஃபுல் சாட்டிஸ்ஃபேக்ஷனோட இருக்காங்க. எந்த ஒரு ப்ராப்ளம் இல்லை. அவங்களுக்கும் இதே தான் L4 பல்ஜுக்காக வந்தாங்க. வந்ததுக்கப்புறம் ஒன்றும் ப்ராப்ளமே இல்லை. இன் ஃபியூச்சரில் கட்டாயமாக எல்லாருக்கும் நான் ரெஃபர் பண்ணுவேன். என்னன்னா எனக்கு க்யூர் ஆனதுனால இப்போ என் ஃப்ரெண்ட்ஸு எல்லாரும் ரிலேஷன் யாராக இருந்தாலும் இந்த மாதிரி ப்ராப்ளம் கேட்டாலே கட்டாயமாக சிபி சாருக்கு கட்டாயமாக ரெஃபர் பண்ணுவேன்.